Praise the Lord. But you hold the control, why not release it? பட் நீங்களே பிடித்து வைத்துக்கொண்டு நானே இது எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன் என்று உங்கள் கண்ட்ரோலிலே வைத்து கொள்ளாமல் அதை விட்டு விட வேண்டும். கர்த்தரிடம் அதை ஒப்பு கொடுத்திட வேண்டும். ஹல்லேலூயா. கரண்ட்லி த burden is yours, but you are supposed to hand it over to the Lord. உலக புகழ்பெற்ற புத்தகம் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் என்ற புத்தகத்தை எழுதிய விக்டர் ஃப்ராங்க்லின் அவர் சிறையில் இருந்த பொழுது விடுதலை பெற விரும்பியவர்களை அழைத்து செல்ல ஒரு பெரிய வேன், ஒரு பஸ் வந்தது. நிறைய பேர் அதில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அப்பா, எப்படியாவது இங்கேருந்து நம்ம விடுதலை பெற்று எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போது இவரையும் வர சொல்லி வற்புறுத்தி அழைத்தாங்க. ஆனால் விக்டர் ஃப்ராங்க்லின் அங்கே வயதான முதியோர்கள் மீதியான பேர் அங்கே அவர்களை கவனித்து கொள்ள ஆட்கள் இல்லாததுனால அவர் என்ன பண்ணிட்டார், அங்கேயே தங்கிவிட்டார். அப்போது அவருடைய சகிப்புத்தன்மை அது. இப்போ ஏப்ரல் 1945 அமெரிக்க இராணுவத்தினர் அவர் இருந்த முகாமை அடைந்த பொழுது அங்கிருந்த எல்லாரையும் அவரோடு சேர்ந்து விடுதலை செய்து விட்டார்கள். அப்போது இது வெளியிலிருந்து வந்த தற்செயலான ஒரு மீட்பு. அல்லேலூயா. அப்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்திலே அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்கிற ஒரு மனது வேண்டும் என்று அந்த விக்டர் ஃப்ராங்க்லின் யூதர் அந்த இடத்திலே அவர் தங்கி இருந்து, ஆனால் தற்செயலாக அவர் விடுதலை செய்யப்பட்டார். அப்போ வெளியில் அவர் அந்த காம்பவுண்டிலிருந்து வெளியில் வந்ததுக்கு பிற்பாடு அவர் பார்த்தது நிறைய பூத்து குலுங்கும் பூக்களை பார்த்தார். அப்படியே மகிழ்ந்து விட்டார். சங்கீதம் 118 5வது வசனத்தை சொல்கிறார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு பதில் அருளி என்னை விசாலத்தில் வைத்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். I called on the Lord in distress, and the Lord answered me and set me in a broad place. Hallelujah. Praise the Lord. அந்த சிறையின் சுவர்களை தள்ளி உடைத்து இடித்து வெளியில் வர முடியாமல் அங்கேயே அதிலே இருந்து தன்னை பழக்கி கொண்ட அந்த மனிதர் ஒரு பெரிய தத்துவ ஞானி, மருத்துவர் என்று சொல்லலாம். 9 நாளிலே இந்த புத்தகத்தை எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் அவர் வெளியே வந்த பிற்பாடு அவருக்கு இன்னும் அதிக துன்பமான செய்திகளே, துக்கமான செய்திகளே காத்திருந்தன. பார்க்கும் பொழுது இவர் எப்படி ஒரு துன்பமான சூழ்நிலையிலே நம் மனதை நம்ம பழக்கி கொள்ள வேண்டும் என்று அதிலே ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் நம்முடைய வேதம் அப்படிப்பட்டது அல்ல. அந்த துன்பத்திலிருந்து நம்மளை வெளியே எடுக்கிறது. அது அந்த துக்கத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஃப்ரீடம், இந்த சோல், இந்த ஸ்பிரிட், இந்த பாடி எல்லாமே ஒரு தெய்வீக தன்மையை கொண்டதாக இருக்கிறது. இதை எங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலான்னா, முதலாவது உங்கள் பாரத்தை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹஷ்லாக நீங்கள் என்ன பண்ணணும், அதை யூ ஹேவ் டு கிவ் இட் டு த லார்ட். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையை, உங்கள் பேர்டனை அதை நீங்கள் அவரிடம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாரங்கள் குறைந்தவுடன் தப்பி பொழைச்சோம் அப்படின்னு வாழ்வது சரியா இல்லை. ஒரு நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும். சுமையை தூக்கி எறிந்ததுக்கு பிற்பாடு நாம் ஆவிக்குரிய பயணத்தை கிறிஸ்தவர்களாக நாம் தொடர அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லி அந்த வார்த்தை இந்த நேரத்திலே நம்மை அழைக்கிறது. அல்லேலூயா. கம் டு மீ அண்ட் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. மத்தேயு 11:28. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போது பார்க்கும் பொழுது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வீசுங்கள். எப்படி ஆகார் குழந்தையை இஸ்மவேலை வீசினார்களோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் கவலையெல்லாம் என்ன பண்ணணும், அவர் மேலே வீச வேண்டும். 1 பேதுரு
5:7. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம இந்த சுமையெல்லாம் அவரிடம் வீசினதுக்கு பிற்பாடு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய பயணத்தை தொடரணும். ஆனால் நாம் தயங்குகிறோம். ஏன் தயங்குறோன்னா, இந்த சுமையை சுமப்பதே ஒரு இன்ப சுமை என்று உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த சுமையை சுமப்பதில்தான் ஒரு தனி சுகம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. பிரியமான கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, சகோதரியே, அல்லேலூயா, நாம் பாரத்தை எறிந்துவிட்டு சியோனின் பாதையிலே முன்னேற அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஏன் சியோனின் பாதையில் போனோம்? சியோனிலிருந்து தான் வேதம் வெளிப்படுகிறது. எசாயா 2:3. எருசலேமிலிருந்து வேத வசனம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. காட்ஸ் மெசேஜ் கம்ஸ் ஃப்ரம் ஜெருசலேம். சியோன் த சோர்ஸ் ஆஃப் ரெவலேஷன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரை, நீங்கள் ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுகிறதின் மூலமாகவும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதின் மூலமாகவும், அல்லேலூயா, ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் உங்களை குறித்து நாங்கள் தேவனுக்கு எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது நான் ரட்சிப்பு பெற்ற நாம் ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் அடைவதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ சாயலாக படைக்கப்பட்ட நாம் அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவதற்கு நம்முடைய பாரத்தை முதலாவது அவரிடம் ஒப்படைத்து நம்முடைய பாரங்களிலிருந்து நாம் விடுபட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளிலே, வேத வசனங்களிலே, அவருடைய சத்தியத்திலே, சியோனிலிருந்து வெளிப்படும் லா, வேதம், சியோனிலிருந்து வெளிப்படும் வேதம். அப்போது அந்த லா அண்ட் த வேர்ட் ஆஃப் காட், அதன்படியாக நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்திய வார்த்தைகளின்படியாக இந்த சத்தியத்தை கேட்கும், இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளையும் இப்படியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானவரின் உதவியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.